ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆனியனை போட்டுட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஆனியனை நல்லா எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடணும் ஆனியனை. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணணும். ஏன் ஃபஸ்ட்டே நான் தக்காளி போடுறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அதனால் முதல்ல தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணினா நம்ம அடி பிடிக்காது. ஸோ அதனால நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையுமே நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கணும். ஏன்னா பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு ரைஸ் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, எங்கள் வீட்டில் குட்டீஸுங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் நறுக்கி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி பவுடர், கொஞ்சம் டேஸ்ட் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் பிரியாணி பவுடர் போடுறேன், சில்லி பவுடர், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா கலரி விடணும். நான் இப்போ ப்ரான் போடுறதால சீஃபுட்ன்றதுனால கொஞ்சம் தயிர் நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயிரும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சீஃபுட்ஸ்க்கு தயிர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதனால் கொஞ்சம் தேவைக்கான அளவு கல் உப்பு தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது சால்ட்டை விட. சீஃபுட்டுங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வதக்கிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்ல மசாலாலாம் ஒன்று கூடி வந்த பிறகு ப்ரான்ஸை இப்போ நம்ம போடுறோம். வாஷ் பண்ணி வச்ச ப்ரான்ஸை போடுறோம். நான் இப்போ சின்ன ப்ரான் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் எல்லாருக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். பெரிய ப்ரான்ஸை விட சின்ன ப்ரான்ஸில் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது எங்கள் வீட்டில் சின்ன ப்ரான்ஸ் தான். நல்லா ப்ரானை போட்டுட்டு ஒரு வதக்கு கொஞ்சமாக ஒரு 1 or 2 மினிட்ஸ் வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ ஒரு அலகு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 அலகு தண்ணி ஊற்றணும். வதங்கிச்சு. கொஞ்சம் ஒரு 1 மினிட் நல்லா வதக்குனதும் எல்லாம் மசாலாலாம் கிரேவிலாம் ஒன்றா சேர்ந்து வரும். நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துட்டு 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ரைஸ் போட்டு சாதம் வெந்தால் உப்பு நம்மளுக்கு சரியாக இருக்கும். நம்ம குக்கர் மூடிட்டு வெயிட் பண்ணுவோம். நான் என்னோடய வீட்டு அரிசிக்காக 2 விசில் பிளான் பண்ணுறேன். 2 விசில் வந்ததும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு வாங்க செக் பண்ணலாம் நம்ம சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டுன்னு.
ஓப்பன் பண்ணும் போதே ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ரைஸ் உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூடாக வாசனையாக கம கமன்னு ப்ரான் பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.